சிக்கன் எக்ஸ் ரொட்டி எப்படி செய்வது என்பதை இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். எதிர்த்து கேட்க யாரும் இல்லை, என்ன சமையலோ என்ன சமையலோ. இதற்கு தேவையான பொருட்கள். உறவுகளே, இன்று மற்றொரு சாப்பாட்டு மூலம் உங்களை நான் வந்தடைகிறேன். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். உங்கள் எல்லோருக்கும் ஒரு புதுவிதமான சாப்பாடு. கண்டிப்பாக இது எல்லோருக்கும் பிடிக்கும். இது சிக்கனும் முட்டையும் வச்சு ஒரு ரொட்டி மாதிரி ஒரு வித்தியாசமாக உங்களை செய்து காட்ட போகிறேன். உங்களுக்கு பிடித்தால் பாருங்கள். கண்டிப்பாக இப்போ அதை செய்கிற முறையை காட்டுறேன். முதலாவதாக நாங்கள் இந்த ரொட்டியை ரெடி பண்ணுறதுக்கு மாவு எடுத்து வச்சுக்கிறேன். 3 கப் மாவு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நான் ஒரு தேக்கரண்டி உப்பு போடுறேன். அதோடு சேர்த்து நான் இப்போ ஒரு தேக்கரண்டி ஆயில் விடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ண முடியத்தான் நாங்கள் பசுப்பால் அவங்கள்ட்ட இருந்தால் ஒரு 1/2 கப் பசுப்பாலையும் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் பண்ண வரக்குள்ளே உங்களுக்கு ரொட்டி சூப்பர் ரெடி ஆகும், ரொட்டிமா. அதனால் நீங்கள் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் பால் விட்டு அதையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு பிறகு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கல. தண்ணி ஒரு 3/4 கப் காணும். மிக்ஸ் பண்ணிக்கல உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி நாங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குழச்செடுப்போம். இப்படி நான் சிக்கனை வட்டி இருக்கிறேன். நல்ல சின்னனா மெல்லிசாய் இதே மாதிரி வட்டி போட்டு நீங்கள் அதை ஒரு பிரட்டி எடுக்கிற அளவுக்கு இப்படி வெட்டணும். வெட்டினா தான் அது நல்லா இருக்கும். சின்ன சின்ன கீறி போட்டு இதை நான் பிரட்டி வச்சுக்கிறேன். இப்போ நான் கறி வைக்க போகிறேன். இதை கறி மாதிரி ஒரு பிரட்டல் மாதிரி ஒன்றை வச்சுட்டு அதுக்கு ரொட்டிக்கு வைக்கிறதுக்கு அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு நீட்டாக இருக்கக்குள்ள நல்ல கறி வைக்கக்குள்ள நல்லா இருக்கும். வெங்காயத்தை இப்படி ஸ்லைஸாக நீங்கள் வெட்டி எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் தாளிக்கக்குள்ளே நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வெட்டி எடுத்து தாளிக்கிற டைமில் இதை போட்டு அதுக்குள்ளே தாளிச்சிங்கன்றால் ஒரு சூப்பராக இருப்பார். இப்போ கடுகு போடுறோம். அது கொஞ்சம் படி கட்டுக்கும். ஓகே, இப்போ நான் கடுகை போட்டுட்டு தனி மிச்சத்தை போடுறோம். இது ஒரு நாங்கள் ஒரு பிட்டலாக எடுத்தால் தான் அந்த தண்ணி இல்லாமல் எடுத்தால் தான் இந்த சிக்கனை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொட்டியோட சாப்பிட்றதுக்குள்ள மற்றதில் தாளிக்காக போடுவோம். நாங்கள் இதுக்குள்ள மிளகாயும் அதோட சின்ன சீரகம் பெரிய சீரகம் போட்டு கடுகும் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா இதை தாளித்து போட்டு தான் நான் இப்போ சிக்கன் அதுக்க போட்டு நல்லா பிரட்டி கொஞ்சம் தூளும் போட்டு பிரட்டி எடுக்க போகிறோம். நாங்கள் இதுக்கு சிறிதளவு மஞ்சள் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி அதையும் ஒரு பிரட்டி எடுத்துட்டு இப்போ நாங்கள் இருக்க சிக்கனை போடுவோம். சிக்கனை போடுறதுக்குள்ள அப்படியே தண்ணியிலேயே எல்லாம் கொண்டு வரணும். நாங்கள் ஒரு அதை தேய்க்கரண்டி உப்பு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி போட்டு நாங்கள் இப்போ தூளையும் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் ஒரு கரண்டி தூளும் ஆட் பண்ணுறோம். இதுக்குள்ளே தூளையும் ஆட் பண்ணி உப்பையும் ஆட் பண்ணி போட்டு இதை நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி மூடி விடப்போம். நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நாங்கள் போய் மூடி விடுவோம் ஒரு 5 மினிட். உள்ள ஒரு குவார்ட்டர் திராட்சை சரக்கு வாசத்துக்கு போடுவோம். அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் என்றால் ஒரு லெமன் ஒரு 1/2 லெமன் லைட்டாக புரிஞ்சு விட்டுட்டு இதை அப்படியே ஒரு சைடில் எடுத்து ஆற விடணும். ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றுவோம். இந்த சிக்கன் இப்போ ரெடி ஆகிட்டுது. நாங்கள் சிக்கன் பொரிச்சதுக்குள்ளேயே நாங்கள் வெங்காயம் மிளகாயும் சின்ன சின்ன எல்லாம் போட்டு இந்த உருளைக்கிழங்கையும் இதுக்குள்ளேயே நாங்கள் பேட்ட போகிறோம். ஸோ அந்த எண்ணெயிலேயே நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதுக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணால் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். ஸோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு குவார்ட்டர் உப்பு போடுறோம். அதே மாதிரி ஒரு சிறிதளவு மஞ்சளும் தேன் போட்டு தான் நாங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு நாங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவோம். நாங்கள் அவிச்சு உருளைக்கிழங்கை வெட்டி வச்சுருக்கோம். அதை தான் நாங்கள் ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி போட்டு அதையும் நல்லா பிறப்புவோம். இதோட சேர்த்து கொஞ்சம் லைட்டான தூள், கணக்கத்தூள் போடுறதில்ல, கொஞ்சம் லைட்டு கலருக்காண்டி லைட்டான தூளும் கொஞ்சம் இறைச்சி சிறக்கம் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அப்போ எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணிக்குள்ளே நல்லா இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் லைட்டாக போட்டுவிட்டால் அவ்வளோதான். இதை பிரட்டிட்டு ஏன்னா ஆல்ரெடியாக அவிஞ்சிட்டு உருளைக்கிழங்கு
தூள் மணம் போகிறதுக்கு ஒரு 5 மினிட் மூடி விட்டால் இங்கே இதுவும் நல்ல 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த தூள் மணம் எல்லாம் போய் நல்லா அழகாக வந்திருக்கு. இதையும் நாங்கள் இனி அடுப்பணி பதிவு ஒரு பாத்திரத்தில் மாற்றலாம். பாருங்கள், இந்த கல்லில் நாங்கள் இது ஒரு நல்ல இந்த கல் இது நாங்கள் நல்ல வடிவாய் செய்யலாம். இது நல்ல கண்ணாடி மாதிரி தான் எங்கள்கிட்ட மேசை. ஸோ இதில் நாங்கள் இப்போ அந்த ரொட்டியை நல்ல வடிவாய் தட்டி போட்டு அதில் வச்சு தான் இந்த நாங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே இப்போ சிக்கனையும் வச்சு அதோடு சேர்த்து நாங்கள் உருளைக்கிழங்கையும் வைக்க போகிறோம். இதோடு சேர்த்து நாங்கள் ஒரு முட்டையும் வைக்க போகிறோம். இவ்வளோ தாங்க. இதை நாங்கள் இப்படியே வடிவாய் மடிக்கணும். அவ்வளோதான். பாருங்க, நாங்கள் இப்போ இப்படி நல்ல வடிவாக எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இதை நாங்கள் இப்போ பொரிச்செடுக்க போகிறோம். அந்த பொரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நான் காட்டுறேன். இங்கே இப்போ இருக்க எக் அடித்து வச்சுட்டோம் நாங்கள் 2 எக். அதே மாதிரி பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். அதில் துவச்சி நாங்கள் சுட போகிறோம். அவ்வளோதாங்க வேலை. பாருங்க, இப்படி எடுத்து போட்டு நீங்கள் இதை பொரிச்சு எடுத்த எண்ணெய்க்குள்ளே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே எண்ணெய் கொதிச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நாங்கள் இப்போ அந்த துவச்சி வச்சுருந்த இதை அப்படியே போட போகிறோம். நீங்கள் ஆர்வக்கோளாறில் முழு முட்டையை போட்டுறாதீங்க, பாதி முட்டையை வெட்டி தான் போடணும், இல்லாட்டி வெடிச்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா போய் வளட்டுது. இந்த டைமில் நாங்கள் வைக்கலாம். இது நல்ல அளவான சாப்பாடு உண்டு. இது 2 பேர் சாப்பிடலாம். ஆனால் நல்லா சாப்பிட்றாக்கோ ஒரு ஆள் கூட சாப்பிடலாம். ஏனென்றால் ஒரு முட்டை ஒன்றுக்குள்ளே வச்சுருக்குது. அதனால் இவ்வளத்தில் வந்தோன்னா நீங்கள் வெளியில் எடுக்கலாம். அங்கே எவ்வளவு அழகாக வந்துருக்குது. இது சூப்பராக இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு அந்த மாதிரி சாப்பிடலாம். இது முட்டையும் சிக்கனும் பொட்டாட்டோஸும் வச்சு ஒரு ரோல்ஸ் மாதிரி செய்திருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூடுதலான வேலையாக இருந்தாலும் ஆனால் டேஸ்ட்டு நல்ல சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு அடுத்த சமையலூடாக உங்களிடம் வருகின்றேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜீவா. நன்றி, வணக்கம்.